யோ மாப்பிள்ள, அந்த ஜன்னலை திறந்து வைக்கலாம்ல, காற்று வரும்ல. தம்பி பச்சட்டை, அந்த ஜன்னலை சத்துப்பா, பூச்சி உள்ள இருந்துகிட்டு இருப்பாரு. அண்ணே, அந்த ஜன்னல் சீட்டில் நான் உட்காந்துக்கிறேன் ப்ளீஸ்ண்ணே. இல்லை, ஜன்னல் கதவு முங்குறா, கார் இது பண்ணிட்டு இருக்கல, ஏசி போட்டிருக்கான்ல, வெளியில் போகுதுல, ஜன்னல் காத்துறா. ஹாய்ங்க, வணக்கம். இப்படி நம்ம ஜன்னல் ஜன்னல்ன்றோம் பார்த்தீங்களா, அது உண்மையிலுமே தமிழ் வார்த்தையே கிடையாதான். ஐயோ, கேட்கும்போது எனக்கு அப்படி தான் ஷாக்காக இருந்துச்சு. அப்படி என்ன வார்த்தைன்னு பார்க்குறீங்களா? ஜன்னலுங்கிறது போர்ச்சுகீஸ் வார்த்தை. சரி, தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கும்போது சாளரம் அப்படிங்கிறாங்க. சாளரமுமே தமிழ் வார்த்தை இல்லையா, அது ஒரு வடை சொல்லலாம். கடைசியில் தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா காலதர் அப்படிம்பாங்களாம். அதுதான் உண்மையான தமிழ் வார்த்தை ஜன்னலுக்கு. கால்னா காற்று, அதர்னா வழி. காலதர், காற்று வழி அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஜன்னலை தான் நம்ம வந்து இப்போ ஜன்னல் ஜன்னல்னு கூப்பிட்டுட்டு இருக்கோம். என்ன பண்ணுறது, தமிழ் வார்த்தை அழிஞ்சிக்கிட்டே வருது. அம்மா ஏன்னா என்னம்மா பண்ணிட்டு இருக்கேன், அந்த காலதரை சாத்துமா, காற்று அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு. என்ன என்னமோ புரியாமல் எதோ சொல்லிட்டு இருக்கீங்க. புரியாமல் சொல்லிட்டு இருக்கேன் அம்மாக்கா. ஓ, உனக்கு தெரியாதோ? சரிம்மா, அந்த ஜன்னலை சாத்துமா. அப்படி புரியுற மாதிரி தமிழில் சொல்ல வேண்டியதா என்ன? புரியாத மொழியில் பேசிகிட்டு இருக்கீங்க. எது ஜன்னல் தமிழா? ஜன்னல் தமிழ், காலதர் உனக்கு வேற மொழியும். உங்களெல்லாம் எத்தனை பாரதியார் வந்தாலும் திருத்த முடியாதா? திருத்தவே முடியாது.